ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கடம்பர் ஹில்ஸ் சேனல். நம்ம பண்ணையில் அமைச்ச குட்டையை பற்றி டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். இந்த குட்டையை அமைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது. என்னென்ன ஐடியானா, மலையப்பாலத்துக்கல், கோலார் கல் இதை வச்சு கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹாலோ பிளாக் கல் வச்சு காங்கிரீட் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய இடங்களை நாங்கள் விசிட் பண்ணி பார்த்ததில் தார்பாய் வச்சு அமைச்ச குட்டை எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னும் சிறப்பாக என்ன அப்படின்னா, 8 வருஷம் ஆன குட்டையை வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அது வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்குது. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 200க்கு 100 2 கோடி லிட்டர் ஸ்டோரேஜ் பிடிக்கும். அது வந்து 50 அடி ஆழம். அந்த குட்டையில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பெரிய டேமேஜ் எதுவுமே வந்ததில்லை. அதனால் நாங்களும் வந்து தார்பாய் வச்சு குட்டை அமைக்கலாம், இது வந்து நம்ம பட்ஜெட்லேயே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தார்பாயை வச்சு குட்டை அமைக்கலாம்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நாங்கள் ஃபஸ்ட்டு இடத்த சூஸ் பண்ணி அதை மார்க் பண்ணோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 116க்கு 90 அந்த சைஸ்க்கு நாங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா கிட்டாச்சியை வச்சு நாங்கள் குழி எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 4 டிராக்டர் வந்து ஓடிச்சு. ஆரம்பத்திலேருந்து முதல் 4 அடி டெப்த்து வரைக்கும் நல்லாவே குழி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பயங்கர டிஃபிகல்ட்டாகவே இருந்தது. 4 அடி ஆழம் கீழே போக போக எங்களுக்கு வந்து ஒர்க்கு ஸ்லோவாகிடுச்சு. ஏன்னா நிறைய கல் வந்ததுனால அதை பேர்த்து எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. கல் எல்லாமே நாங்கள் கிட்டாச்சிலே எடுத்துட்டோம். இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் நவம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். இதை கல்லெல்லாம் எடுத்து ஒரு ஷேப் பண்ணி முடிக்கிற போது எங்களுக்கு டிசம்பர் 13ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 45 நாள் இந்த ஒர்க்கு போயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு தோண்ட பாறைகள் நிறைய வந்ததுனால எங்களுக்கு டைமும் அதிகமாகிடுச்சு. நாங்கள் 20 டேஸில் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 45 டேஸ் ஆகிடுச்சு. இந்த கல் எல்லாமே நாங்கள் டிராக்டரை வச்சு வெளியே ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் எல்லா கரையும் பார்த்து நாங்கள் வந்து டேப்பர் அடித்தோம். இந்த டேப்பர் பார்த்திங்கன்னா தரமட்டத்திலேருந்து குட்டையோட ஆழம் வரைக்கும் 26 அடி வந்துச்சு. குட்டைக்கு மேலே இருக்கிற கரை பார்த்திங்கன்னா தரமட்டத்துலேருந்து 5 அடி ஹைட்டுமே, அந்த கரையோட அகலம் வந்து 5 அடி அகலமும் வச்சுருந்தோம். ஃபைனலாக குட்டை வேலை எல்லாமே முடிச்சுட்டு கிட்டாச்சியும் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தார்பாய் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க இந்த தேங்காய் மட்டை மில்லில் கிடைக்கிற கோகோ பித்து வேஸ்ட்டை வந்து வாங்கியிருந்தோம். இந்த கோகோ பித்து வேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து தார்பாய் டேமேஜ் ஆகாமல் இருக்க அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த தேங்காய் நார் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இந்த தேங்காய் நாரை நம்ம குட்டையில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.